சென்னையிலேயே குறிப்பா சென்னை அடையாறு பகுதியில ஜனவரி 5ஆம் தேதி முதல் காகங்கள் தொடர்ந்து இறக்கும் சம்பவம் நடந்தது. ஒரே ஏரியிலேயே அடிக்கடி காகங்கள் இறந்ததுனால இது ஒரு பெரிய விஷயமா மாநில அளவுக்கு கவனம் பெற்றது. உடனே அதிகாரிகள் வந்து மாதிரி எடுத்து லேபுக்கு அனுப்புனாங்க. ஆரம்பத்திலேயே இது சாதாரண மரணம் மாதிரி தெரியலன்னு சொன்னாங்க. அடுத்தடுத்து வந்த ரிசல்ட் பார்த்தப்பறம் இது பறவை காய்ச்சல் தான் உறுதியும் செஞ்சாங்க. மத்திய கால்நடை ஆராய்ச்சி அமைப்புகளும் மாநிலத்திற்கு எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரைச்சிருக்காங்க. அதன்படி உள்ளூர் நிர்வாகம் சுத்தம் செய்யும் வேலை, கண்காணிப்பு, மக்கள் விழிப்புணர்வு அப்படின்னு எல்லா முகாம்களையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது அடையாறு மட்டுமல்லாம திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர் உட்பட மொத்தம் 14 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பதிவாகியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இது வேற பறவைகளுக்கோ மனிதர்களுக்கோ பரவியதற்கான ஆதாரமே இல்லைன்னு சுகாதாரத்துறை விளக்கம் கொடுத்திருக்கு. பொதுமக்கள் என்ன பண்ணணும்னா, இறக்கும் பறவைகளை கையால தொடவே கூடாது. உடனே அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லணும். குழந்தைகள், முதியவர்கள்னு எல்லோரும் கவனமா இருக்கணும். யாருக்காவது காய்ச்சல், சளி, உடல்வலி மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். மருத்துவமனைகள்ல அவசர கண்காணிப்பு பிரிவுகள் ரெடியா வச்சிருக்காங்க. நிபுணர்கள் சொல்வதின்படி பருவநிலை மாற்றம், இடம்பெயரும் பறவைகள் இயக்கம்னு இதுக்கு காரணமா இருக்கலாம்னு கருதப்படுது.